benefits of open source software and tools. This is an important 5-mark question. There are many open source softwares, so we can select and use any software that suits our need. நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு எந்த சாஃப்ட்வேர் சூட்டபுளாக இருக்குதோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே இப்படி தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ we can select the software which is suitable for our needs. சரியா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், the complete options of the software can be used without any cost and restriction. நீ ஃபுல்லாக அந்த சாஃப்ட்வேரில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் உன்னால் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் வித்தவுட் காஸ்ட் அண்ட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். உனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதில் உள்ள நீ எல்லா சாஃப்ட்வேரையும் உன்னால் எடுத்து என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். சரியா, தென் we can share our ideas with the team. நம்மளோட ஐடியாஸையும் நம்ம டீமோடு என்ன செஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்க முடியும். ரைட் த ரெக்வர்ட் கோட் அண்ட் ஷேர் இட் வித் மெனி. சரியா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் உள்ள அந்த மெஷின் கோட்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதை நாம் எடுத்து என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும். நம்மளோட ஐடியாஸை அந்த எக்ஸ்பர்ட் குரூப்போடு நம்மளால் ஷேர் பண்ண முடியும். சரியா, இப்போ யூனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இப்போ யூனிக்ஸுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், யூனிக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிக்ஸ் சாஃப்ட்வேரோட கோடிங்கை வந்து நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நான் யூனிக்ஸில் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நான் கொண்டு வர முடியும் என்னால் அப்படின்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், அதை டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணி கமிட்டியோட நம்மளோட ஐடியாஸை வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும். நம்மளோட ஐடியாஸ் வந்து ஒர்த்ஃபுல்லாக எஃபர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடிங்ஸோட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோடிங்ஸை வந்து நம்மளால் யார் கூட நம்மளால் ஷேர் பண்ண முடியும். சரியா, we can identify the programming techniques of group members. We can learn many ideas and make our program writing skills more efficient. ஸோ அப்போ நம்ம ஒரு டீம், ஒரு எக்ஸ்பர்ட் டீமோடு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படிங்கிற காரணத்தினால நம்மளோட ப்ரோக்ராமிங் ரைட்டிங் ஸ்கில்ஸையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளோட ப்ரோக்ராமும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாறும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பால் நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்மளும் ஒரு குட் ப்ரோக்ராமராக ஆக முடியும். Then the coding in open source software are being groomed by many enthusiastical groomed members of the group. So if we report problems that we have in the problem, they are quickly mended by the group's effort. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, ஸோ அதை உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து அதை வந்து எடுத்து இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இல்லை எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு சூட்டபுளாக இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம கொடுத்தோம்னாலும் அந்த எக்ஸ்பர்ட் குரூப் வந்து உடனே நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. Then as we can make changes to the open source software, we can add the most required features in the software. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த சோர்ஸில் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஒன்று, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு வேணும் இந்த சாஃப்ட்வேரில், இப்போ யூனிக்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு இந்த டூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்சிஸ்ட் பண்ணாலும் அதை எக்ஸ்பர்ட் குரூப் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அதை நாங்களே ஓனாக பண்ணுறோம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு தெரியும், அதை நானே ஓனாக பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. அது எப்படி இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப கோடிங்ஸ் எஃபோர்ட்லாம் இருக்காது. சரியா, இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி தான் அதில் ஒர்க் பண்ணணும்லாம் கிடையாது. நம்மளாவே அதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரில் நம்மளாலே நிறைய கற்றுக்க முடியும். சரியா, ஸோ வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதெல்லாம் என்னது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால என்னது, அதோட கோடிங்ஸை வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நெட்வொர்க்லேருந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எக்ஸ்பர்ட் குரூப்பில் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். இல்லை எனக்கு இன்னும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதையும் நம்மளால் எக்ஸ்பர்ட் குரூப்பில் வந்து ரெக்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லை நாமளே வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பர்ட் குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணி அதை வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து பப்ளிஷ் பண்ணவும் முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். பட் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இந்த எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. அவன் ஒன்று டெவலப் பண்ணியிருப்பான், அதை நம்ம யூஸ் பண்ண மட்டும் தான் முடியும். அதில் உள்ள சோர்ஸ் கோடை வியூ பண்ணவோ, இல்லை இதில் அதை எந்த கரெக்ஷன்ஸ் பண்ணவோ, இல்லை எனக்கு இந்த நீடு வேணும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ நம்மளால் முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். NS2
ஓப்பன் என்எம்எஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின்ப்பா. NS2, ஓப்பன் என்எம்எஸ், OpenDo, MySQL, PDF Creator, ஓப்பன் சோர்ஸ், 7zip, GNU Cache, GIMP, Blender, Audacity, VLC, Mozilla Firefox, Magento, ஆண்ட்ராய்டு, PHP. ஸோ இது எல்லாமே என்னது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த கொஷின் வந்து 3 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா இதில் உள்ள எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, then the next topic is network simulation tools, simply NS2, network simulation. இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நெட்ஒர்க்கில் ஒரு அப்ளிகேஷன் ஓகே, யூனிக்ஸ் அப்ளிகேஷன் ஓகே, பட் வந்து நெட்ஒர்க் லெவலில் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அப்போ அதில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். Network simulation is a method whereby a software program models the activities of a network by calculating the communication between the different network objects. அப்போ இதில் உள்ள கோடிங்ஸ் எப்படி இருக்கும், நிறைய நெட்வொர்க் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்விட்சஸ், ரூட்டர்ஸ், நோட்ஸ், ஆக்சஸ் பாயிண்ட், லிங்க், இதுக்கு இடையிலலாம் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து டேட்டாவை ஷேர் பண்ணும். ஸோ வாட் இஸ் நெட்வொர்க்? இட்ஸ் அ குரூப் ஆஃப் டிவைசஸ் ஆர் இன் கனெக்டட் மேனர் இஸ் கால்ட் அஸ் அ நெட்வொர்க். அப்போ குரூப் ஆஃப் டிவைசஸ்க்கு இடையில் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகும், ஷேர் ஆகும். சரியா? ஸோ அப்போ இதில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, நெட்வொர்க் சிமுலேட்டர் இஸ் அ சாஃப்ட்வேர். ஸோ அப்போ ஓப்பன் சோர்ஸோடு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமான சாஃப்ட்வேர் தேவைப்படுதுன்னா, நெட்வொர்க் சிமுலேட்டர் ப்ரோக்ராம் தட் ட்ரிப்ளிகேட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ய கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுது. இன் சிமுலேட்டர் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் டிபிக்கலி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் டிவைசஸ், டிராஃபிக் எக்ஸெட்ரா அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆர் எவாலுவேட்டட். ஸோ அதில் இப்போ நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம் இல்லை ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ குரூப் ஆஃப் டிவைசஸ் இருக்கும். ஸோ அதுக்கடையில் அந்த டிராஃபிக் எப்படி மெயின்டைன் பண்ணுது, ஸோ இது எல்லாமே நெட்வொர்க் சிமுலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். யூசர்ஸ் கேன் தென் அடாப்ட் த சிமுலேட்டர் டு அக்காம்ப்ளிஷ் தர் ப்ரிசிஸ் அனாலிசிஸ் நீட்ஸ். ஸோ அப்போ இவங்களோட ரெக்வெஸ்ட்டை, யூசரோட ரெக்வெஸ்ட் நம்ம எங்கே பண்ணுவோம், நெட்வொர்க் சிமுலேட்டர் வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட ரெக்வெஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணி அது எந்த நோடில் இருக்குது, எந்த சர்வரில் இருக்குது, எந்த டொமைனில் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணி வைக்கிறதும் இந்த நெட்வொர்க் சிமுலேட்டரோட ஒர்க் தான். பிகாஸ் that is a software that used to coordinate all the devices in the network. சரியா? ஸோ a significant output of simulation is the trace files. இப்போ இந்த ட்ரேஸ் ஃபைல் அப்படிங்கிறதும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் அந்த ரெஸ்பெக்டிவ் சாஃப்ட்வேர்க்கோ இல்லை ஹார்ட்வேர்க்கோ இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த ட்ரேஸ் ஃபைலோட ஒர்க்கு. சரியா? ஸோ ட்ரேஸ் ஃபைல் கேன் டாக்குமெண்ட் எவ்ரி இன்சிடென்ட், நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் என்ன செய்யும், அது டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் ஹேப்பன் இன் த சிமுலேஷன் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கடுத்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது என்ன செய்யும், எக்ஸாமைன் பண்ணும். அப்போ இந்த நெட்வொர்க் லெவலில் ஓப்பன் சோர்ஸில் வந்து நம்மளுக்கு மெயினாக யூஸ் ஆகிறது வந்து நெட்வொர்க் சிமுலேட்டர். அது வந்து ஒரு ப்ரோக்ராம். அதுதான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னது, யூஸரோட ரெக்வெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஃபுல்ஃபில் பண்ணுறது, எந்த இடத்துல யூஸரோட ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேதர் பண்ணுறது, அவங்களோட நோட்டுக்கு சப்மிட் பண்ணுறது, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணுற ஒர்க் எதோட ஒர்க் தான் நெட்வொர்க் சிமுலேட்டர் தான். ஸோ அப்போ அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அதில் உள்ள ட்ரேஸ் ஃபைல் வந்து அது என்ன பண்ணிக்கிட்டோம், ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை அப்பப்போ வந்து அந்த நோட்ஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ NS2 இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் நெட்வொர்க் சிமுலேட்டர். இதெல்லாம் ஒன் வேர்டு, இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. வெர்சன் 2, NS2ங்கிறது வெர்சன் 2 வந்து இன்டிமேட் பண்ணும். இட் வாஸ் கன்சிடரபிளி எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் நெட்வொர்க் கம்யூனிகேஷன், ஈவென்ட் ட்ரைவன், ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர் இன் கம்ப்யூட்டர். ஸோ அப்போ இதோட ஒர்க்கே என்னது அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நெட்வொர்க் சிமுலேட்டர் பண்ணுறது தான் இந்த NS2ஓட ஒர்க். சரியா? ஸோ அப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரே ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுலையும் ஒரு வேர்ல்டு வைடு வெப்பில் வந்து நம்ம இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்டை அப்ளை பண்ணும் போதும் அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதனால என்னென்ன யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். அதோட அப்பியரன்சஸ் ஆகட்டும், இல்லை அதோட அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சிங்கிள் பர்சனால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அப்போ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்கிற கோடிங்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணி அதில் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப
ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ OTCL அண்ட் C++ யூஸ்ட் டு கிரியேட் அண்ட் ரன் NS2. ஸோ எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா OTCL, C++ ரெண்டு கோடிங்ஸும் யூஸ் பண்ணி இந்த NS2க்கு வந்து கோடிங் கிரியேட் பண்ணுறாங்க. NS2 ஒர்க்ஸ் ஆன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் தட் சப்போர்ட்ஸ் வயர்ட் வயர்லெஸ் நெட்வொர்க். அப்போ இது எங்கேயும் யூஸ் ஆகுது? விண்டோஸ்லையும் யூஸ் ஆகுது, லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் பண்ணுறாங்க. தென் வயர்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் ரெண்டு இதுலேயுமே NS2 வந்து பண்ணுறாங்க. சரி, அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு கமாண்ட் ஒரு ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைனாக பண்ணி கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதுதான் என்னது? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கமாண்ட் லைன், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் லெவல். கமாண்ட் லைன் அப்படின்னா வந்து கமாண்ட் ப்ராம்ப்டாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடும். பட் இப்போ ஸ்கிரிப்ட் லெவல் அப்படின்னா ஹோல் ப்ரோக்ராம்ஸே முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் கம்பைல் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம்னாலும் சரி, விண்டோஸ்னாலும் சரி, லினக்ஸ்னாலும் சரி, வயர்னாலும் சரி, வயர்லெஸ்னாலும் சரி, இல்லை வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், எந்த டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்னாலும் இது என்ன செய்யும்? ஓப்பன் சோர்ஸ் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா?